சுதா கொங்காரா டைரக்ஷன்ல சூர்யா புறநானூறு படத்துல நடிக்க போறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஹிந்தி திணிப்பை மையமா வச்சுதான் இந்த படத்தை எடுக்க போறாங்க. சூர்யா ஏற்கனவே ஒரு பேன் இந்தியா ஸ்டாரா மாறணும் அப்படின்னு மும்பைக்கு போயிட்டாரு. இந்த டைம்ல புறநானூறு படத்துல நடிச்சா நல்லா இருக்காது அப்படிங்கறதுக்காண்டி அந்த படத்துல இருந்தும் வெளியில வந்தாரு. அதுக்கப்புறமா தான் சுதா கொங்காரா சிவகார்த்திகேயனை இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. அண்ட் டோட்டல் கேஸ்டையுமே ஃபுல்லா சேஞ்ச் பண்ணாங்க. விஜய் வர்மாவுக்கு பதிலா ஜெயம் ரவியையும், துல்கர் சல்மானுக்கு பதிலா அதர்வாவையும், நசரி பதிலா ஸ்ரீலீலாவையும் இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஜெயம் ரவியோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் புறநானூறு படத்துல வில்லனா தான் நடிக்க போறாரு. சில படங்கள்ல ஒரு ஹீரோ வில்லனா நடிக்கிறாரு அப்படின்னாலே ஹீரோக்கு ஈக்குவலான ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க. சேம் டைம்ல அந்த வில்லனை மொக்க பண்ணி விட்டுருவாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஜெயம் ரவி புறநானூறு படத்துல வில்லனா நடிக்கிறதுக்கு ஒரு 4 கண்டிஷன் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நியூஸ் மீடியால அப்டேட் கொடுத்திருக்காங்க. அந்த 4 கண்டிஷன் என்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷனா நான் கேட்கிற பணத்தை சம்பளமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது கண்டிஷனா சிவகார்த்திகேயனுக்கு ஈக்குவலான ஸ்கிரீன் ஸ்பேஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூணாவது கண்டிஷனா அவரோட கால் ஷீட் டேட்டுக்காண்டி கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னும், நாலாவது கண்டிஷனா புறநானூறு படத்தோட ப்ரமோஷன்ல சிவகார்த்திகேயனுக்கு ஈக்குவலா ஜெயம் ரவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 4 கண்டிஷன் போட்டிருக்காரு. இதை இப்ப நியூஸ் மீடியால கொடுத்திருக்காங்க. புறநானூறு படத்தை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயனோட 25வது படமா எடுக்க போறாங்க. இப்போதைக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. அண்ட் சிவகார்த்திகேயனும் கரண்ட்ல ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல SK23 படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ருக்மிணி வசந்த் ஃபீமேல் லீடெல்லாம் நடிக்கிறாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு.